ஒரு செட்டு வந்து 30 ரூபாயா. ஒரு வடை கொஞ்சம் புளி சாப்பாடு கொஞ்சம் தயிர் தானே இருக்கு. நீங்க ஆல்ரெண்டா போயிட்டு தான் சாப்பிடுவோம். எங்க உட்காந்து சாப்பிடுவோம் அப்படியே பின்னாடி போயிடலாம். நான் நிறைய பார்த்து செலவா நிக்கிறேன். திடீர்னு பார்க்கறது செலவு இங்க வச்சிருக்காங்க. இது அங்கதான் சொல்லுவாங்க. பின்னாடி பெரிய நடக்கும் சாரி கட்டிட்டு நல்லா இருந்தாங்க. வேற என்ன பண்ணல. ஆனா பாக்க திடீர்னு பார்த்தா ஏதோ சில நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நானே மிரண்டேன். என்னடா திடீர்னு மேல கட்டணும் மழை வர மாட்டேன். சாப்பிட்டு சாப்பாடு பரவாயில்ல. சொல்றேன் 30 ரூபாய்க்குல நான் ஸ்கூல் கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் படிக்கும் போது 30 ரூபாய்க்கு ஒரு 2 பேர் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. நல்லா கம்மன் சாப்பிட்டு ஸ்கூல்ல படிக்கிறது சாப்பாடு தூங்குறது எனக்கு வேலைங்க. அப்பயே நல்லா 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் பாருங்க 30 ரூபாய்க்கு அடுத்து போயிருந்தா இந்த சின்ன குழந்தைங்க கொடுப்பாங்க. சின்ன கிலோ அதுதான் கொடுப்பாங்க. நீங்க மதுரையில 2000 ரூபாய் சாப்பிட்டு நான் சாம்பார் வந்து 400 ரூபாய் நான் 2000 ரூபாய் புரோட்டா சாப்பிட்டுருக்கேன். சின்னதா வர சைஸ்க்கு தான் இருக்கேன். சாப்பிட்டது பெரிய விஷயம். அவங்க ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா? என்ன ஏமாத்தலையே. 10 ரூபாய்க்கு 4 புரோட்டா கொடுத்தானுங்களே, அப்புறம் என்னது? 10 ரூபாய்க்கு 4 புரோட்டா 2000 ரூபாய்க்கு அப்படி என்ன சாப்பிட்டீங்க? 2000 ரூபாய் 250. ஆமா, எவ்வளவு தரணும் நீங்க? நான் வந்துட்டு 2000 ரூபாய்க்கு ஒரு புரோட்டா சாப்பிட்டேன். 2000 ரூபாய்க்குல இல்ல, நான் வேணா 2500 ரூபாய்க்கு ஒண்ணு சூப்பு தாங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அது பெருகுண்ட போன இடத்துல ஆந்திரால நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் 2000 ரூபாய். நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் 2500 ரூபாய். ஆக்டோபஸ் சூப் அது நல்லா இருக்கும். ஆனா என்ன கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஓகே. இங்கே உட்காந்துக்கலாங்க. மேல உட்காந்து நல்லா இருக்கு. கீழே உட்காந்து கம்முன்னு இருக்கும். இங்கே உட்காந்துக்கலாம். இவரு சொன்னாரு கேப் விட்டு சொல்லிருக்கணும். 2.50 பைசான்னு சொல்லிருக்கலாம், இல்ல 2000 ரூபான்னு சொல்லிருக்கலாம். 2000 ரூபாய் என்ன 2000 ரூபாய்க்கு அப்படி என்ன பரோட்டா சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. அப்ப நினைச்சு கேட்டா அப்புறம் தான் சொல்றாரு 2000 ரூபான்னு. ஒரு நிமிஷம் பார்ப்போம். நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற புளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கு. பேசாம நம்ம ரூம்லயே சமைச்சு எடுத்துருந்துருக்கலாம். ஆனா வடை வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நீங்க அதிகமா சாப்பிட்ற மாதிரி இருந்தா 5 பேர் இருந்தா 5 செட் வாங்கிக்கோங்க. 3 செட் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கம்மியா வாங்கிக்கோங்க. நல்லாதான் இருக்கு. பட் டேஸ்ட் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, நான் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்றேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஒன்றும் பெருசாலாம் டேஸ்ட் இல்லைங்க. பசிக்கு அதை சொல்லுவாங்களே, பசியில சாப்பிடும்போது ருசி தெரியாது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு கேமராமேன் விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவரு எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாருன்னு தெரியல. நைட்டு கூட சாப்பிட்டாரு, நல்லா தான் சாப்பிட்டு வந்தாரு. ஆனா இப்ப அவர் விட்டு விளாசிட்டு இருக்காரு. நம்ம காலி ஆயிடுச்சு. நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்ம கொஞ்சமா கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. சரியா ஏமாத்திட்டாங்க நம்மள. ஓகே, அங்க ஒரு இடம் இருக்கு. மேலே கீழேயும் அன்னதானத்துக்காக ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. மேலே இருக்கு. இந்த இடம் என்ன இடம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ண. வந்துட்டு எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் அந்த சாப்பாடுக்கு டைனிங் டேபிள் போட்டு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கு. இந்த அங்க இருக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் அங்க இருக்கு. இந்த பக்கம் கோயில். கல்யாணம் முடிஞ்சா மோஸ்ட்லி இங்க வந்துட்டு அந்த சாப்பாடுலாம் பரிமாறுவாங்க போல, கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு. அது அப்படித்தான் சொல்றாங்க. பொங்கல் வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. அது உண்மை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க, நான் கையை கழுவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்றேன். அப்ப தெரியுமா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த இத்தினோடு கொடுத்தாங்கல்ல முருங்கை இல்லை, அது வந்து இது வந்து போய் ஃபுல்லாயிடுச்சு. நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் நல்ல கொஞ்சம் சாப்பாடு அது ரொம்ப அதிகம் வந்துச்சு. அப்ப நான் ரொம்ப நல்லவன் போல.
எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் இன்னும் வயிறு நம்பலையா அவன் எப்படி பண்றான்னு தெரியல. நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க. அவன் பத்தி அப்புறம் நான் ஒரு கதை போடுறேங்க. இருக்காங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க என்னோட. ஒருத்தர் இருந்தா அவன் அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முதுகுல பெரிய கட்டி எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால அதை உருவருக்கே ஒரு 2 3 யானை கூப்பிடு. சாப்பாடு வந்து டேஸ்ட் சாமி சாப்பாடு எதுவுமே டேஸ்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. உப்பே இல்லாம கொடுப்பாங்க சில கோயில்ல இல்ல, அதெல்லாம் நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கிறோம். எந்த கோயில் ஏதோ ஒரு கோயில்ல நான் சாப்பிட்டுருக்கேன். உண்மையிலே உப்பே இல்லாம கூட கொடுப்பாங்க. ஆமா, சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. சக்கரை பொங்கல் ஏதோ கொடுப்பாங்க. வெண்பொங்கல் நினைக்கிறேன். வெண்மங்கல் நினைக்கிறாங்க. பரவாயில்ல. அந்த டெம்பிள காட்டேன். டெம்பிள் வேற லெவல்ல இருக்கு. அந்த பின்னாடி இருக்க நகரத்துக்கு அந்த டெம்பிள் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, லாஸ்ட் நான் கோயில் எல்லாத்தையும் கும்பிட்டாச்சு. அக்கா ஒரே நிமிஷம் அக்கா. நாங்களும் இந்த கோயில 10 சீட் கூப்பிட்டோம். எங்க பேர் வந்து அந்த 3 பேர் கண்டே அடிக்க முடியல. இந்த கோயிலே கண்டுபிடிக்க முடியல. திருச்செந்தூர், பழனி அங்கெல்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டம் தான் அவங்களை கண்டுபிடிக்கிறது. டவர் இல்லை, இல்லைன்னா 4 மணி நேரத்துக்கு பசங்க எங்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்க பேர் அவங்க தங்கி தான் கீழே வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் போனா அவங்க ரோட்ல போறோம். கீழே பார்க்கும்போது கூட அவ்வளவு கூட்டம் இல்லை. மேல பார்க்கும்போது குழந்தைகள்லாம் போயிட்டு பஞ்சாம்பதுங்க தனியா ஒரு 500 கொடுப்பாங்க. ஒரு 50 கடை 60 கடை இருக்கும். இதுலயே பழனி ஃபேமஸ் ஆயிடுச்சு. பஞ்சாம்பது பழனியில 3 அப்படியே நிறைய இருக்கும். சாமி நிறைய பாக்கலாம். எல்லா சாமியும் பார்த்த மாதிரி தெரியல. ஆனா முருகனை வந்துட்டு நீங்க இடம் முருகன் கோயில் இல்லைங்க, நேரம் மதுரை மீனாட்சி கோயில் போயிருங்க. உள்ள போனீங்கன்னா வர்றதுக்கே ஒரு நாள் ஆகும். 10 ஸ்கூல் டயத்துல மதுரைக்கு பசங்களோட போயிட்டோம். மதுரைக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனோம். கோயில் சாமி எப்படியோ பார்த்தோம். சாமி பார்த்து வெளியே போற வழி தெரியல. கடைசி வழியுமே அந்த சிவா பண்ணி ஃபைன் பில் போட்டுக்கிட்டா. பூரா சாப்பாடு கோயில் சாமி போவாங்க. கோயில் கோயில டைமிங் வேண்டாம். சரி, ஓகே. கீழே போயிட்டு பைக் கிட்ட போயிட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். படி வந்து சிரிச்சுதாங்க. நம்ம பங்கு மாதிரிலாம் கிடையாது. அவங்களாம் பார்க்க கஷ்டமா இருக்கு. இப்பதான் அன்னதானம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, மேல அன்னதானம் ஓப்பன் பண்ணனால ஓகே. மேல அன்னதானம் தான் இல்லைன்னா அவங்க நல்லா சாப்பிடவே கத்துக்கணும். இதுதான் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு
சரி ஓகேங்க, அப்படியே வந்துட்டு போய் நான் கண்டினியூ பண்றேன். சூப்பர் சூப்பர். காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா செருப்பு இல்லாம டோக்கன் இல்லைன்னா நீங்க அவ்வளவு செருப்பு எங்க விட்டுட்டு வேற யாரும் செருப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் வராங்க இந்த கோயிலுக்கு. நான் 2-3 நேரத்தை பார்த்துட்டேன். நீங்க ஆக்சுவலா முன்னாடி கேமராமேன் பார்த்துருக்கீங்க, அவன் மெயின் வாய்ஸ்ல அங்கே உட்காந்து போட்டுருவான். கோயிலுக்குலாம் வரும்போது யாரும் அதிகமா ஷூ போட்டு வராங்க. போட்டு வந்தீங்கன்னா நீங்க இனிமேல் தான் கஷ்டப்படணும். இவங்களாம் சலுகைன்னு போட்டாங்க, நான் ஒருத்தன் தான் உட்காந்து மாற்றி அந்த பேஸ் கட்டி கிளம்புறேன். கஷ்டம் தாங்க, அதிகமா இல்ல, சும்மா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்லிப்பர் எடுத்து போட்டு கோயிலுக்கு ஜம்முன்னு வந்துருங்க. நான் அந்த ஷூவை போட்டு நான் வர பார்த்தேன், என்னோட ஸ்லிப்பர் வந்து பிஞ்சு வச்சுங்க. ரூம்ல இது ஒரு கதை இருக்குங்க, அந்த ஸ்லிப்பரை கூட ரூம்ல இருந்து யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்க ரூம்ல பேச்சுலர்ஸ் போட மோசங்க. நாங்க அப்பா எங்க ரூம் நிறைய ஸ்லிப்பர் கழிச்சுட்டு போவோம். அந்த ஷூ மட்டும் நான் உள்ள வச்சிருப்பேன். அப்படி கழிச்சுட்டு ஒரு கம்பெனி போயிட்டு வந்து ஈவினிங் பார்க்குறேன் ஸ்லிப்பரை யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் அதுவா இப்படியே கிடைச்சிருச்சு. பட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேச்சுலர்ஸோட வாழ்க்கையே ரொம்ப மோசமான வாழ்க்கை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த லைக்கன் தட்டி விட்டுருவாங்க, அப்படியே அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ ஆரம்பிச்சிருந்து இது சொல்லவே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு வேலை வாக்கு, அதை சொல்லியிருக்கணும், பட் மறந்துடணும். வெயில் வேற அங்கே பயங்கரமா இருக்கு. இருந்ததுக்கு மேலே கூட இடம் இருந்துச்சு, கீழே வந்து ரொம்ப சுத்தமா இல்லைங்க. கீழே பெரிய தெரியுது. சரி ஓகேங்க, அப்படியே வண்டி எடுத்துட்டு கீழே போய் எங்கேயாச்சும் டீ குடிச்சிட்டு பண்ணா கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. பண்ணிட்டு அட்லாஸ்ட் நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வெயில் பிரித்து எடுக்குதுங்க. அப்படியே ஹெல்மெட்ல தண்ணி மேலே வளர்ந்து வந்துருச்சு. வந்து ஷூவெல்லாம் கட்டி போட்டு இந்த டுக்காட்டி மேலே தான் உட்காந்துருக்கோம். இந்த டுக்காட்டி சொந்தக்காரர் வந்துட்டு வண்டி எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு துணிலாம் இருந்துச்சுன்னா ஓகே அங்கே போட்டாங்க. சண்டே ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி இது நிலத்தே இருந்துச்சு, எப்போ அவங்க கோயம்புத்தூர் எடுத்துருந்தாங்களோ அந்த மாசம் பண்ணிட்டாங்க. சுகர் கட்டு வச்சாது அவ்வளோதாங்க. எப்போதே காற்று நல்லா அடிக்கும். சரி ஓகே, நம்ம வீடியோ வேறு ஸ்பெஷல் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல்.